Hi friends, welcome to my cooking my style. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் மிளகு ரசமும் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது உருளைக்கிழங்கு வறுவல். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. இது மிளகு ரசத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் தோல் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு. அதே போல் ஒரு 6 பல் பூண்டை வந்துட்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா இடிக்கல்ல வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்து போடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. மசாலா பொடிகள் பார்த்துடலாம். மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதே போல் உப்பு தேவையான அளவு, ஆயில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. இதுதாங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வறுவல் செய்யறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிடுங்க. அதில் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் லேசாக ஹீட் ஆன உடனே அதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இந்த வறுவலுக்கு முழுக்க தண்ணி இல்லாமல் நம்ம ஆயிலே தான் வறுக்க போகிறோம். அப்போது உருளைக்கிழங்கோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் தனியாக எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வறுவல் செய்யும்போது அடிக்கடி வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதில்ல. அதனால் பாருங்கள், அடிக்கடி இப்படி பிரட்டி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்துட்டு இதுலேயே ஆயிலே நல்லா 3/4 பதம் வெந்த பிறகு தான் நாம் மசாலா பொடிகளெல்லாம் சேர்த்தணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இப்படியே மூடி வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதனால தான் மூடி வச்சு வேக வைக்கிறது. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் பூண்டு இடித்து வச்சுருக்கோம்லங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எல்லா இடமும் மசாலா படும்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போது இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிடும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டக்குன்னு அங்கங்கே உப்பு வந்துட்டு கட்டியாக பிடிச்சிரும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஒரு கத்தியிலேருந்து ஸ்பூன் வச்சுட்டு கட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், பூ போல் வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக வெந்திருக்குது. இந்தளவு இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மிளகு ரசம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் சிம்பிளாக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், மேலெல்லாம் நல்லா மொறுன்னு உள்ளே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இப்போ நம்ம மிளகு ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. ஆயில் வந்துட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் மல்லி இலைகள் கொஞ்சம் எடுத்திருக்கேன்.
பெரிய நெல்லிக்காய் அளவு வந்துட்டு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து ரசத்துக்கு போதுமானது, ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்ததுனால இது போதும். சுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், சுக்கு போடணும் இந்த ரசத்துக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகு வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் மல்லி வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்துக்கு 1 டீஸ்பூன் மல்லி சரியாக இருக்கும். பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன், அது நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பெருங்காயம் இருந்தால் கூட ஒரு கட்டி சின்னதாக எடுத்துக்கோங்க, அது வறுத்து அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சின்ன கட்டியாக ஒன்று எடுத்துக்கோங்க இருந்தால். அப்புறம் கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. தக்காளி வந்துட்டு 2 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்துட்டு ஒரு 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அது நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. காஞ்ச மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன், அதில் இருக்கும் பாருங்கள். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு முதல்ல மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு வந்து வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரசம் தாளிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் கடாய் லேசாக ஹீட் ஆன உடனே அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் லேசாக ஹீட் ஆன உடனே அதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கோங்க. ஆயிலே காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வறுபடணும். பாருங்கள், இந்த அளவு வறுத்தா போதும். ஏன்னா அப்போ தான் நம்ம பவுடராக நல்லா பேஸ்ட்டாக அரைக்கும்போது நல்லா பேஸ்ட்டாகும். இது குழந்தைங்களுக்கு வைக்கிற ரசங்கிறனால நான் 2 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாவை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது அதே பேனில் மல்லி சேர்த்துக்கலாங்க. மல்லி சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் சீரகம், மிளகு, சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கல்லில் வச்சு இடித்து எடுத்து போட்டிருக்கேன். அப்படியே போட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் அழைக்காது, அதனால இடித்து எடுத்து போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா ஆறப்படும். அதுக்காக நல்லா இடித்து எடுத்து வறுத்துக்கலாம். பாருங்கள், லேசாக பொன்னிறமாக வரட்டும். எப்போவுமே சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். அப்புறம் நம்ம ரசம் செய்யும்போது வந்துட்டு ஸ்மெல் வந்துட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை வந்துட்டு நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது கேஸ் மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். எப்போவுமே மிளகு ரசத்துக்கு அதிகமாக பூண்டு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு, பூண்டு வந்து பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவு பூண்டு சேர்த்துறீங்களோ அந்தளவு ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சளிக்கு செஞ்சு தாங்க. சளியை வந்துட்டு சீக்கிரம் சரி பண்ணும். நெஞ்சு சளி இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சீக்கிரமாக சரி பண்ணிவிடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த ரசம். பாருங்கள், பூண்டு வந்து வதக்கி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் இருக்குது, அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இதையும் நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு மாற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு நல்லா ஆற வச்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரசத்துக்கு மசாலா ரெடி.
இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே அதில் மீதி இருக்கிற ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்த உடனே அதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. இதோட பெருங்காயத்தூள் வந்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்துட்டு லேசாக வதக்கியாச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோன்னு அதை வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். வடிகட்டி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஜாரோடைய கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. பாருங்கள், இந்தளவு கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சைட்லலாம் நுரை கட்டி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மிளகு ரசம் ரெடி. இது என்னோடய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. என் அம்மாவுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. இந்த ரசம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. சளி பிடிக்கிற பிடிச்ச குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சளி சரியாயிடும். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. சளி பக்கத்தில் கூட வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டு நம்ம போட போகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தேவை. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.